ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங்கில் இருந்து இன்றைக்கி வந்து மின் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கிராஸ் பீஸு கிராஸ் மார்க்கில் பாருங்கள் நான் இப்படி போட்டுங்கிறேன். இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ப்ளவுஸை வச்சுட்டு இதே மாதிரியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கோடை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ மின் சைடு கோடை வந்து கரெக்ஷன் பண்ணுங்க. நான் ஸ்கேலை வந்து நேராக தான் போடுறேன். கிராஸ் பீஸுன்றனால வந்து ஸ்கேலை வந்து நான் கிராஸில் வைக்கல. இப்போ வந்து மின் போர்ஷன் வந்து பாருங்கள், இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து மூச்சு சைடு இந்த மாதிரி 4 போல்டும் கரெக்டாக வச்சு இப்படி போடுது. ஓகேங்களா? நான் போட்டுங்கிற பாருங்கள், ஊக்ஸு சைடு தான் எடுத்துங்க. வி சைடு எப்பயுமே அளவு எடுக்கக்கூடாது. இதுக்கு நேராக பாருங்கள், நான் மார்க் போட்டுங்கிறேன். மார்க் போட்டதுக்கு நேராக அவங்களுக்கு வந்து கோடு எடுத்தேன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இவங்களுக்கு எடுத்தனா வந்து 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுட்டு 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு எல் ஷேப்பில் போட்டுக்கிறேன். கரெக்டு வளைவுக்கு இங்கே பாருங்கள், இதிலிருந்து இவங்களுக்கு வளைவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வருது. ஒருத்தருக்கு பின்னால் அளவு மாறுங்க. இவங்களுக்கு வந்து முன்னாலேயும் 3 இன்ச்சு தான், பேக் சைடும் வந்து 3 இன்ச்சு தான். 3 இன்ச்சு வச்சுட்டு கை வளைவு கொடுத்துக்கிறோம். நம்ம இந்த ஷோல்டருக்கு வந்து 2.25 ஒரு மார்க் எடுத்தோம், 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் எடுத்தோம், 3 இன்ச்சு. இது வந்து கையோடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு. இப்போ இதிலிருந்து 3.25 இருக்குன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கோடு போடணும். ஓகேங்களா? இதாங்க, இதிலிருந்து இதை வச்சுட்டு எல் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த கோடு போடுறதுல தப்பு பண்ணுறீங்க. இந்த கோடு போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. மின் சைடு வந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சு, மின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 தான் வைக்கணும். நம்ம பாருங்கள், வளைவு கொடுத்துக்கிறோம். வளைவு கொடுத்துட்டு இப்போ வந்து பட்டி இங்கே பாருங்கள், இந்த ஊக்ஸ் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த பட்டி நாங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4.5 வருது. நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 5ஆக வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த கை ஜாயிண்ட் 2வது வந்து இதுதான் எடுக்கணும். 5.5 வருது. நாங்கள் ஜக்காவுக்கு மார்க் போட்டுக்கிறோங்க இல்லைங்களா? 5.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 6 இன்ச்சு. அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டாட் இருக்குது இல்லைங்களா? இதில் வந்து லைட்டாக இழுத்து பாருங்கள். இவங்களுக்கு வந்து 13 வருது. இப்போ 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 13, சரிங்களா? 13 வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு